பேக் டு வணங்கான் வந்தோம்னா அருண் விஜய்க்கு எவ்வளோ முக்கியமான படம்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா பாலாவோட கெரியரில் நிறைய படங்கள் ரீசெண்டாக சில படங்கள் வந்து சரியாக போகலை. கேட்டதுக்கு அது பழைய பாலா படம் மாதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் வணங்கான் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அருண் விஜய் நடிக்கிறாரு. ஏன்னா அருண் விஜய்க்கு பெரிய கம்பேக் கொடுக்க வேண்டிய படமாகவும் இருக்கு. அவருக்கு எவ்வளோ முக்கியமான படம், ரொம்ப முக்கியமான படங்கள். அருண் விஜய்க்கு என்னன்னா, ஒரு நம்ம சொன்னதுதான், சினிமா பின்புலத்திலிருந்து வந்து நமக்கு எல்லா வித்தையும் தெரியுது. ஒருத்தருக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்சு ஒரு தளம் அமையலாம் ஒரு கோவம் இருக்கும். அந்த கஷ்டம், அந்த கோவம் ரொம்ப காலம் அருண் விஜய்க்கு இருந்தது. நமக்கு எல்லா விதையும் தெரிஞ்சது, ஏன் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமையலை அப்படின்னு. அது பாலாவுடைய படம் மிக சரியா வந்தது. நான் என்ன உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், என்ன வேணாலும் போட்டு என்னை அடிச்சு துவைங்க. நீங்க வந்து சேக்கெட்டில் முக்கிய நீங்க எடுத்தாலும் சரி, ஒரு கையில வந்து பெரியார், இன்னொரு கையில பிள்ளையார் வச்சிருந்தாலும் சரி, கான்ட்ரவர்சி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நீங்க பார்த்து உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அருண் விஜய் இதுல இறங்கி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அதை மீறி இது அருண் விஜய்க்கு சினிமா, அந்த தமிழ் சினிமா கேரில் மிக மிக முக்கியமான படமாக அது இருக்கும். ஃபேமிலியை பார்த்து அழுததான் சொன்னாங்க. ஆமா, அதாவது இந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க எங்க விஜயகுமார் ஒரு சிறந்த நடிகர், அவங்க மஞ்சுளா வந்து மறைந்த மஞ்சுளா வந்து, அப்புறம் அவங்க சகோதரிகள் எல்லாமே வந்து அவங்க பார்த்து இதுவாக இருக்காங்கன்னா, எனக்கு அப்படியே இது இந்த நியூஸ் படிச்சோன்னா எனக்கு சேது படம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி முக்கிய திரை ஆளுமைகள்லாம் வந்து ஃபிலிம் சேம்பரில் வந்து ஒரு தேட்டர் அதில் போடுறாங்க. ஒரு மாதிரி எல்லாரும் போய் எங்கள் பத்திரிகையாளர் காட்சி வந்து தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு பிரிவு தேட்டரில் இப்போ இல்லை ஆந்திரா கிளப் பக்கத்தில் அதில் போட்டாங்க. பத்திரிகையாளரும் அப்படி தான் வந்து இது டாக் இருக்குது, பேடரில் எழுதிட்டாங்க, இது எழுதிட்டாங்க. நான் இதே பேசுகிறேன், ஒரு பத்திரிகையில் பாலாவோட இன்டர்வியூ எழுதியிருக்கிறேன், ட்ரெய்லரை பார்த்துருக்கேன் நான். இதில் இருந்தால் கூட என்ன அது ஒரு சேதுன்னு ஒரு படமா இது அப்படின்னு போய் உட்காந்துட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து டைரக்டரை தேடுறாங்க எங்கெங்கன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமாக டைரக்டர் தேடுறாங்க. அதே இதுதான் இந்த செலிபிரிட்டி ஷோவுக்கு நடந்திருக்கு. ஒவ்வொருத்தராக இயக்குனரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏன்னா அப்படி ஒரு நெகிழ்வை கொடுத்துருக்கு. இப்போ இவங்க சினிமா ஃபேமிலி அப்படின்பொழுது என்னதான் அருண் விஜய் நடிச்சிருந்தாலும் வந்து இவங்க ஏதோ ஒரு இடத்துல அதில் வந்து கனெக்ட் ஆகி எமோஷனல் ஆகி அதை பேசியிருக்காங்கன்னா அந்த படம் சூப்பராக வந்திருக்குன்னு தான் அர்த்தம்.